அவதார புருஷரின் கவர்ச்சி என்று தலைப்பார்க்கிறோம். பொதுவாகவே இந்த உலகம் எப்படி நிலைத்திருக்கிறது என்றால், இந்த உலகத்தில் உள்ள பொருள்கள் எல்லாம் உயிருள்ளவை உயிரற்றவை எல்லாமே ஒன்றை ஒன்று கவர்ந்து இருப்பதன் காரணத்தினால்தான் உலகம் நிலைத்திருக்கிறது என்று சொல்கிறார். பார்க்கிறோம். சுவாமி விவேகானந்தரே தன்னுடைய சொற்பொழி ஒன்றில் அவர் சொல்லுவார், அணுக்களை அணுக்களோடு, மூலக்கூறுகளை மூலக்கூறுகளோடு ஒன்று சேர்ப்பதும் இது ஒரு சக்தி. இது இந்த ஒவ்வொரு பொருளிலும் நமக்கெல்லாம் தெரியும், ஆட்டம் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறோம், அணுக்கள். இதுதான் சிதறி போகாமல் எப்படி ஒன்றாக இருக்கிறது? அணுக்களை அணுக்களோடு மூலக்கூறுகளை மூலக்கூறுகளோடு ஒன்று சேர்ப்பதும், பெரிய கோள்களை ஒன்றை நோக்கி மற்றொன்று பாயச் செய்வதும், இதெல்லாம் உயிரற்ற இதில் பார்க்குறோம். இப்போ உயிருள்ள பொருட்களை பற்றி சொல்கிறார். ஆணை பெண்ணிடம் ஈர்ப்பதும் பெண்ணை ஆணிடம் ஈர்ப்பதும் மனிதனை மனிதனிடம் ஈர்ப்பதும் மிருகங்களை மிருகங்களிடம் ஈர்ப்பதும் பிரபஞ்சம் முழுவதையும் ஒரு மையத்தை நோக்கி ஈர்ப்பதும் எது? இப்போ இந்த பிரபஞ்சம் சின்ன பின்னமாக சிதறி போகாமல் இயங்கிக் கொண்டு இருக்கிறது என்றால் ஒன்றை ஒன்று அது ஈர்த்து கொண்டு இருப்பதன் காரணத்தினால்தான் இப்படி இருக்கு. நாம் அந்த மையம் எது என்று சொல்லும்போது சுவாமி விவேகானந்தர் சொல்ல, அதுதான் இறைவன், அதுதான் பிரம்மம் என்று வேதம் கூறும். ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் எத்கிஞ்ச ஜகத்யான் ஜகத் ஜகத் அஜகத். ஜகத் என்றால் அசையக்கூடியவை நகரக்கூடியவை, அஜகத் என்றால் அசையாதவை, இந்த மாதிரி ஜடப்பொருள்கள். இதை அனைத்தையுமே ஈஷேன இறை சக்தி என்பது போர்த்து இருக்கிறது, ஊடுருவிக்கிறது. பிருகதாரண்ய உபநிஷத்தில் பார்க்கிறோம், கணவன் மனைவியை ஏன் நேசிக்கிறார், மனைவி கணவனை ஏன் நேசிக்கிறார், பெற்றோர் குழந்தையை நேசிக்கிறார்கள், குழந்தை பெற்றோர்கள் நேசிக்கிறார்கள், இப்படிலாம் வரும். நவா அரே பத்யு காமாய பத்யு பிரியம் பவதி ஆத்மனஸ்து காமாய பத்யு பிரியம் பவதி. நவா அரே ஜாயாய காமாய ஜாயா பிரியம் பவதி ஆத்மனஸ்து காமாய ஜாயா பிரியம் பவதி, இப்படிலாம் வரும். மனைவி கணவனை நேசிக்கிறார் என்றால் கணவனுக்காக அல்ல, கணவன் உள்ளே இருக்கக்கூடிய அந்த இறை தன்மை, இந்த இறை சக்தி, அதற்காகத்தான் கணவனை நேசிக்கிறாள். கணவன் மனைவியை நேசிக்கிறான் என்றால் மனைவிக்காக இல்லையா, மனைவின் உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆத்ம சக்தி, இறை சக்தி, அதன் காரணத்தினால்தான். இப்படி சொல்லிகிட்டே போகிறார். அப்போ
ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி என்று அதை முடிக்கிறார். இந்த உலகத்தில் நமக்கு இது வேணும் அது வேணும் அது எல்லாம் நம்ம ஈர்க்கிறது என்றால் சர்வம் பிரியம் பவதி. எதனால்? ஆத்மனஸ்து காமாய. அப்போ அந்த இறை சக்தி என்பது இந்த உலகம் முழுவதையும் ஊடுருவி இருப்பதன் காரணத்தினால், உள்ளே உறைவதன் காரணத்தினால எல்லாமே பொருள் உள்ளதாக இருக்கிறது, அர்த்தம் உள்ளதாக இருக்கிறது, மதிப்புள்ளதாக இருக்கிறது, ஈர்க்கவும் செய்கிறது. அமுதமொழியில் வாசித்தார் தெரியும். ஸ்ரீராமகிருஷ்ணர் எளிய உதாரணங்கள் மூலம் இதெல்லாம் சொல்லுவார். அவர் சொல்கிறார், எப்படி குரு இதை சொல்லிட்டு இருக்கார். சீடன் கேட்குறான், மனைவி என்னை நேசிக்கிறாள்டா, என் உள்ள ஆத்மா இருந்தால்தான் நேசிக்கிறாளா? இது புதுசாக இருக்க, எதுவுமே நான் கேட்டதே இல்லையே. அப்போ குரு என்ன சொன்னார், சரி நீ வீட்டுக்கு கிளம்பு, இந்தா ஏதோ ஒரு மாத்திரை, நீ வீட்டுக்கு போதும் வாயில் போட்டுக்க, அப்புறம் நடக்கிறதெல்லாம் பாரு. இப்போ வீட்டுக்கு போகிறான். மனைவி மக்கள் குழந்தையெல்லாம் ஓடி வருகிறார்கள், அப்பா வந்துட்டார்னு. அது வாயில் போட்டானான். போட்டோன்னே தப்புன்னு விழுந்துட்டானான். இறந்தவனாக ஆகி விடுகிறான் மற்றவர்களுடைய பார்வையில். அவனுக்கு எல்லாம் நடக்கிறதெல்லாம் தெரிகிறதான். எல்லாம் உடனே சிரித்து கொண்டிருந்தவர்கள் எல்லாம் ஓ என்று அழத் தொடங்கி விடுகிறார்கள். ஒரே அழுகையும் கூச்சலுமாக இருக்கிறது. எல்லாம் அக்கம் பக்கம்லாம் வந்துடுறாங்க. என்னாச்சு என்னாச்சுன்னா, இது மாதிரி நல்லா தான் வந்தார், திடீர்னு பாருங்க என்னமோ வாயில் போட்டார், இப்படி செத்து விழுந்துட்டாரு அப்படின்னு எல்லாரும் கதறுகிறார்கள். அப்போ குருவானவர் அந்த பக்கமாக வந்தாராம். என்ன ஒரே சத்தமாக இருக்குது, என்ன ஆச்சு வீட்டில்? ஓ சுவாமி பாருங்க, வீட்டு தலைவர் இந்த மாதிரி நல்லா இருந்தவர் ஏதோ வாயில் போட்டார், விழுந்து செத்து போயிட்டாரு அப்படின்னு. அப்படியா? ஆமாம், நல்லா இருந்தார், என்ன சாப்பிட்டாருன்னு தெரியல, விழுந்து இறந்துட்டான். ஓ அது ஒன்றும் இல்லை, அவர் பழக்க வச்சிடலாம் அப்படின்ன உடனே எல்லாருக்கும் ஒரே சந்தோஷமாக, அப்படியா அப்படியா, எப்படியாவது பழக்க வச்சுருங்க, எப்படியாவது பண்ணிவிடுங்க, என்ன வேணாலும் செய்யலாம், அதற்கு என்ன வேணாலும் செய்யலான்னு ரொம்ப உற்சாகமாக சொன்னார்களாம். அப்போ பழக்க வச்சிடலாம், ஒன்றே ஒன்று தான், என்ன உங்களை யாராவது உங்கள் உயிரை கொடுத்தீங்கன்னா இவரை பழக்க வச்சிடலாம். அது சொன்னாரோ இல்லையோ, அழுதுகிட்டு இருந்தவங்களாம் கப்சிப்னு ஆகிட்டாங்களாம். பயம் வந்து போச்சு, யாரோட உயிரை கேட்க போகிறார்? ஏன் அம்மா நீங்கள் கொடுக்கலாமே? ஒவ்வொருத்தரை கேட்க ஒவ்வொருத்தர் ஒரு பதில் சொல்கிறார்கள். அதுக்குமே அந்த மாத்திரையினுடைய சக்தி குறைந்தது. அந்த சீடனுக்கு புற உணர்வு வந்ததான் எழுந்து உக்காந்தானா. ஆமாம், நீங்கள் சொன்னது சரிதான். அப்போ அந்த உடலில் உடம்பை முன்னம் இழுக்கென்று இருந்தேன், உடம்பினுள்ளே ஒரு பொருள் கண்டேன். அது மாதிரி உடம்பினுள்ளே இறைவன் உரைகிறான் தெரிந்த பிறகு உடம்பை வளர்த்தேன், உடம்பை என்னது உயிர் வளர்த்தேனேன்னு திருமலரும் பாடுவார். அது மாதிரி அப்போ இந்த உலகத்திலே ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு மதிப்பு இருக்கிறது, முக்கியத்துவம் இருக்கிறது, அர்த்தமுடையதாகிறது, மனதை கவருகிறது. இதெல்லாம் எதனால் என்றால், அப்படி இந்த இறைவன் முழு உலகையும் அவன் ஊடுருவி இருக்கிறான். இறைவனில் இருந்து தான் இந்த உலகம் தோன்றுகிறது, இறைவனிலேயே நிலைக்கிறது, கடைசி இறைவனிலேயே லயமாகிறது என்றெல்லாம் நாம் வாசிக்கிறோம். அது மாதிரி பகவான் அனைத்தையும் ஊடி இருப்பதன் காரணத்தினால்தான் இந்த கவர்ச்சி என்பது ஏற்படுகிறது. அந்த கவர்ச்சி அது சத்தியம், சிவம், சுந்தரம் என்றெல்லாம் சொல்வார்கள். அந்த இறை சக்தி என்ன பண்ணுகிறதா, அது ஒரு இருப்பு தன்மையை கொடுக்கிறது. இருப்பு தன்மை சத்தியம், சிவம் மங்களமானது, மனதிற்கு ஆறுதலை தரக்கூடியது, அமைதியை தரக்கூடியது, மகிழ்ச்சி. சுந்தரம்
சுந்தரம் அதுவும் அழகுடையது. இப்போ ஒரு மலரை பார்த்த உடனே ஆஹா என்று நம்மை அறியாமல் நம்முடைய மனதிலிருந்து அப்படி ஒரு மகிழ்ச்சி பொங்கி எழுகிறது, ஒரு அமைதி வருகிறது, ஒரு ஒருமைப்பாடு வருகிறது. இந்த உள்ளத்திலிருந்து பிறக்கக்கூடிய அந்த ஆன்ம சக்தி என்பது வெளியிலே இருக்கக்கூடிய அந்த மலரிலே வெளிப்படக்கூடிய அந்த ஆன்ம சக்தியோடு ஒன்றக்கூடிய காரணத்தினால அங்கு ஒரு அமைதி, ஆனந்தம், நிலைத்த தன்மை இதெல்லாம் வருது. இப்போ இதெல்லாம் என்ன அற்புதமாக நம்முடைய ரிஷிகள் ஆராய்ந்து, லோக்கானு பரீட்ச லோக்கானு, இந்த உலகை ஆராய்ந்து பார்த்து இந்த உலகத்திலே நிலையான பொருள் ஒன்று என்ன இருக்கிறது என்றால் அதுதான் இறைவன். நிலையான பொருள் நமக்கு தெரியல, நம்ம உணரவில்லை, அப்படி பகுத்து பார்க்கவில்லை. ஞானிகள் என்ன பண்ணுகிறாங்களா, லோக்கானு பரீட்ச லோக்கானு கர்மச்சித்தானு பிராமணோ நிர்வேதம் ஆயாத் என்று சொல்கிறார். அப்போ அவன் இந்த உலகில் உள்ள பொருள்களை, உலக வாழ்க்கையை ஆராய்ந்து 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 பார்த்து அப்போ அவனுக்கு ஒன்று புரிகிறது. என்ன? நாஸ்தி அகிருத்தா கிருத்தேன கிருத்தேன அகிருத்தா ந அஸ்தி. அப்படின்னா உண்டாக்கப்பட்டது. எது உண்டாக்கப்பட்டது? இதெல்லாம் உண்டாக்கப்பட்டது என்று சொல்கிறோம். ஆனால் உண்டாக்கப்படாதது ஒன்று இருக்கிறது. என்னது? அது பகவான் ஒருத்தர் தான். அவருக்கு தோற்றம், மறைவு அதெல்லாம் கிடையாது. நித்தியமானவர். அந்த நித்தியமான வஸ்து இந்த அழியக்கூடிய உலகத்தின் பின்னணியிலே மறைந்து இருக்கிறது. எல்லாம் இறைவன் தான். இந்த இறைவனை தவிர ஒன்றுமே கிடையாது. இறைவனை தவிர ஒன்றுமே கிடையாது. நம்ம சரியாக பார்க்க தெரியல. ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்லுவார், சரியான கண்ணாடி போட்டான்னு சரியாக தெரியும், சரியாக பார்க்க தெரியல. இறைவனை தவிர ஒன்றும் கிடையாது. அப்போ எல்லாவற்றையும் ஊடுருவி இருக்கிறது. அழியக்கூடியது எது? இறைவன் அல்லாதது தான் அழியக்கூடியது. ஆகவே அந்த இறைவன், இறை சக்தி என்பது மறைந்து இருப்பதன் காரணத்தினால்தான் இந்த உலகத்திற்கே ஒரு வாழ்க்கைக்கே ஒரு அர்த்தம் என்பது, பொருள் என்பது, முக்கியத்துவம் என்பது, ஏன் வாழ்கிறோம், எதற்காக வாழ வேண்டும், எதற்காக வாழ வேண்டும், ஏன் வாழ்கிறோம், அந்த அன்பிற்காக. சத்தியம் சிவம் சுந்தரம் என்று சொன்னோமே, அந்த சத்பொருள் இருப்பதன் காரணத்தினால்தான், அந்த சத்பொருளின் ஈர்ப்பின் காரணத்தினால்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் அன்பு என்று சொல்கிறார். அன்பு சிவம் இரண்டென்பர் அறிவிலாதர். இதுவும் திருமூலர் பாடிவிட்டார். அன்பே சிவமாவது யாரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரேன்னு சொல்கிற மாதிரி, இப்போ அனைத்தையும் இந்த இறை பொருள் என்பது அப்படி ஊடுருவி இருக்கிறது. ஆனால் அது கண்ணுக்கு தெரியறதில்லை. இந்த மனதுக்கு சுலபமாக புரிபடுவதில்லை. சாதாரண மனதுக்கு புலன்வயப்பட்ட எப்போ ஓடிட்டே இருப்பாருங்க. இப்படிப்பட்ட மனதினால், புலன்வழிப்பட்ட மனதினால் சுலபமாக அந்த இறைவனையோ, அந்த உண்மையையோ, அந்த தத்துவத்தையோ புரிந்து கொள்ள முடியவில்லை. அதனால் என்ன பண்ணுறார்? அனுக்கிரகாய பூதானாம் அனுக்கிரகாய மானுஷம் தேகமாஸ்திதா. அந்த பரம்பொருள் நம்மை போன்றவர்கள் கொஞ்சம் ஏதோ இறை நம்பிக்கை இருக்கிறது, ஏதோ ஒரு மூலையில் பக்தி இருக்கிறது, கொஞ்சம் அந்த இறை நம்பிக்கை உடைய இந்த பக்தர்களின் பொருட்டு மனித உடல் எடுத்து வருகிறார்.
அனுகிரகாய பூதானாம் மானுஷம் தேகம் ஆஸ்திதாக. அப்படி மனித உரு எடுத்து வந்து தன்னுடைய லீலைகளால் அந்த மனதை கவருகிறார் என்று சொல்கிறார். இப்போ புலன் வழிபட்ட இந்த மனது அதிலிருந்து விடுபட்டு பகவான் பக்கம் திரும்பணுமே, எவ்வளோ கஷ்டம். இந்த மாயிண்டிய வலிமை பற்றி நிறைய அமுதமொழிகளை திரும்ப திரும்ப படிக்கிறோம். எவ்வளவு அது சக்தி வாய்ந்தது மாயை. ராமகிருஷ்ணன் வேடிக்கை சொல்வார், ஜட்ஜை விட அவனுடைய டவாலி, அவனுடைய சேவகன், அவனுக்கு சக்தி அதிகம் வேடிக்கை சொல்வார். சூரியனை மேகம் மறைத்து விடுகிறது என்று சொல்கிறோம். அது மாதிரி இறைவனை விட இறைவனுடைய மாயா சக்திக்கு அதிகமான வலிமை இருக்கிறது என்று வேடிக்கை சொல்வார். அப்படி அந்த மாயா சக்தி இந்த மனதை, இந்த புலன் வயப்பட்ட இந்த மனதை உலகத்தோடு கட்டி வைத்து விடுகிறது. உலகத்திற்கு அப்பால், உலகத்தின் பின்னால், உலகத்தின் ஊடை மறைந்திருக்கக்கூடிய அந்த இறைவனை அனுபவிக்க முடியாது செய்து விடுகிறது. என்னதான் முயற்சி பண்ணாலும் நாமளும் எத்தனையோ நாட்களாக, மாதங்களாக, வருடங்களாக தியானம் பண்ணி என்னைக்காவது உண்மையிலேயே இந்த மனம் அடங்கி இருக்கிறதா கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஆனால் பகவான் சுலபமாக இந்த மனதை அடக்கி விடுகிறார். எப்போ? ராத்திரி தூக்கத்தில். உட்காந்து கண்ணை மூடி இந்த உலகத்தை மறக்க வேண்டுமென்று தலைகிழ ஒரு நாளா 2 நாளா வருஷக்கணக்கில் பண்ணி பார்த்தோம், ஒன்றும் நடக்கல. ஆனால் தினம் நம்மை அறியாமல், நம்முடைய முயற்சி இல்லாமல், அதுவும் பாருங்கள், நம்முடைய முயற்சியே இல்லை, ராத்திரி கண்ணை மூடினா போகிறோம், கூட்டின்னு போயிடுறார். எப்படி இந்த மனதை இந்த உலகத்திலிருந்து, இந்த உடல் இந்த பிடியிலிருந்து, மனதின் பிடியிலிருந்து கழட்டி தன்னுடன் சேர்த்து கொண்டு விடுகிறார். அதனால்தான் சமாதீவ சுஷுப்தி என்று சொல்வார். அந்த ஆழ்ந்த உறக்கம் என்பது இறை நிலைக்கு சமமானதும். அந்த ஆழ்ந்த உறக்கத்திலே அந்த இறைவனுடைய அந்த ஆனந்தத்தை, இறை ஆனந்தத்தை, பூரண அமைதியை கொஞ்சமாவது நாம் அனுபவிக்கிறோம். அதனால்தான் காலையில் பூரண ஓய்வோடு, திரும்பவும் ரெஜுவினேட்டட்னு சொல்வார்களே, ஒரு புத்துணர்ச்சியோடு ராத்திரி படுக்கும்போது அப்படியே களைத்து போய், உடலினால் மனதினால் களைத்து போய் படுக்கிறேன். காலையில் எங்கேருந்து வந்தது அந்த சக்தி? புது சக்தி தெரியல. அது எங்கேருந்து வந்தது? ஆத்மாவிடம்தான் வருகிறது. அது அந்த ஆழ்ந்த உறக்கத்தில் ஆத்மாவுக்கு அருகாமையில், நெருங்கிய நிலையில் இருப்பதன் காரணத்தினால் அதை முழுவண்டிய சக்தியை பெறுகிறான். அங்கு அறியாமை என்பது ஒரு சின்ன மெல்லிய திரையை போல இருக்கிறது. அதில் எழுந்திருக்கும்போது திரும்ப அந்த அறியாமை சுயரூபம் பெரிய அளவில் தன்னுடைய சுயரூபத்தை எடுக்கிறது. எல்லாம் அதெல்லாம் மறந்து போய்விடுது. திரும்ப இந்த உலகத்தோடு ஒன்றி விடுகிறோம், இறைவனை மறந்து விடுகிறோம், உலகத்தின் பின்னால் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஏன் ஓடுற? இந்த உள்ள கண்ட, உள்ள அனுபவித்த அந்த ஆனந்தத்தை வெளியில் தேடி ஓடுறான். உண்மை இந்த ஆனந்தம் என்பது, அமைதி என்பது, சக்தி என்பது எல்லாம் இறைவனுடைய குணங்கள், அவனுக்கு சொந்தமானவை. அவனிடமிருந்து தான் இதெல்லாம் வருகிறது. சச்சிதானந்த ஸ்வரூபின்லாம் சொல்கிறோம். இந்த இரவு ஆழ்ந்த உறக்கத்திலே நமக்கு தெரியல, நமக்கு புரியவில்லை. ஆனால் பகவான் அதை நமக்கு கொடுக்குறார், அந்த அனுபவத்தை கொடுக்குறார். நான் கேட்கவில்லை, கேட்காமலேயே கொடுக்குறார். இன்னும் ஒரு சுகம். எழுந்ததுமே அந்த சுகத்தை தேடித்தான் திரும்ப உள்ளே போனால் கிடைக்குமே. முடியல, தெரியலன்றது ஒன்று, ரெண்டாவது தெரிஞ்சாலும் முடியல. ஏனென்றால் இந்த மனம் புற உலகிலேயே போய் 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 பழகிவிட்டது. விரும்பவில்லை என்றாலும்
வெளியில் ஓடிட்டே இருக்கு, வெளியில் ஓடிட்டே இருக்கு. கீதையிலும் பார்க்கும் பகவான் சொல்வார், விஷயானு தியாயத்தா சித்தம் விஷயேஷு நிமஜ்ஜத்தே. தியாயத்தோ விஷயான் பும்சா சங்கஸ்தேஷு உபஜாயத்தே சங்காத் சஞ்சாயத்தே காமஹா காமாத் குரோதோ உபஜாயத்தை. இப்படி சொல்லிட்டு போய் பிரணஷ்யத்தின் கடைசியில் முடிப்பார். காலையில் எழுந்த மனசு இந்த உலகை ஒரு நிமிஷம் பிடிச்சிட்டா போதும், பிடிச்சிட்டா போதும், அவ்வளோ. அது இழுத்துட்டு போயிடுது. கடைசியில் இழுத்துட்டு போய் அவனை நாசமாக்கி விடுகிறது. அப்படின்னா என்ன? மன அமைதியை இழந்து விடுகிறான். உண்மையான வஸ்து இங்கே இருந்துகிட்டே இருக்கிறது. நித்தியமான வஸ்து இங்கே இருந்து நிறைவை தரக்கூடிய வஸ்து இங்கே இருந்துகிட்டே இருக்கு. ஆனால் அதை மறைத்து, அதை மறந்து, அதுதான் மாயையுடைய குணம். என்ன? ஒன்று உண்மையை மறைப்பது, ஒன்று ஆவரணம் மறைக்கிறது. ரெண்டாவது விக்ஷேபம், உண்மை அல்லாததை உண்மையாக காட்டுவது. உண்மை அல்லாததை உண்மையாக காட்டுகிறது. இதெல்லாம் அறிவுபூர்வமாக நல்லா கேட்குறதுக்கு. ஆனால் தினசரி வாழ்க்கையில் ஒன்றும் நடக்காது. நான் இவ்வளோ பெரிய பண்டிதனாக இருக்கலாம், பெரிய பண்டிதனாக இருக்கலாம், இதெல்லாம் தெரிஞ்சிருக்கலாம். ஏன்னா அவன் மாயை அவன் பிடிக்கு வருதா? இல்லை, அவன் மாயன்ற பிடியில் இருக்கான். அது இறைவனுடைய சக்தி. குருமாரை சொல்கிறார்ல, இறைவன் அந்த மாயை வலையை வீசி எல்லாம் பிடிச்சார்ல, அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான். நீ என்னதான் 1000 தடவை என்னதான் சொல்லு, அகங்காரம் இல்லை, எனக்கு அகங்காரம் இல்லை, என்கிட்ட கோபம் இல்லை, அது இல்லை, இது வாயால் சொன்னதால் ஆகிட போகிறதா? மாயன பிடியிலிருந்து சுலபமாக, அவ்வளோ சுலபமாக விலக முடியாது. அது அவனுடைய விருப்பத்தின் பேரில் இந்த விலகம், இந்த சம்சாரம் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்பதற்காக இந்த அவித்யா மாயையில் 2ஆக பிரித்து சொல்கிறார்கள். வித்யா மாயை, அவித்யா மாயை என்ற. இது அவித்யா மாயை. என்னை இறைவனிடமிருந்து பிரிக்கக்கூடிய சக்தி அவித்யா மாயை. என்னை இறைவனிடம் பிரிக்கக்கூடியது எது? இந்த அகங்கார், நான், எனது. யார் நான்? அவனே நான். சாஸ்திரத்தின்படி, ஞானிகளின் அனுபவத்தின்படி சோகம், சஹா அகம் சோகம், அவனே நான், நானே அவன். அகம் பிரம்மாஸ்மி. இதெல்லாம் இந்த மகா வாக்கியம் என்று சொல்வார்கள். தத்துவமசி, ஞானம் பிரம்ம, இது மேலே மகா வாக்கியம் என்று சொல்கிறார். உண்மை அதுதான், சத்தியம் அதுதான். இது வெறும் தத்துவம் அல்ல, அனுபவத்தின் வாயிலாக வெளிப்பட்ட உண்மைகள். சாஸ்திரங்கள் என்பவை என்ன? இன்னும் ஒருத்தர் உட்காந்துட்டு கவிதை எழுதுகிற மாதிரி இதை கற்பனை பண்ணி எழுதினதா? அது ஒருவேளை மேலை நாட்டு தத்துவ ஞானிகள், ஃபிலாசபர்னு சொல்கிறோம், அவங்க தங்களுடைய கொஞ்சம் அந்த ஆராயக்கூடிய அந்த சக்தியை வைத்து ஏதோ நிறைய எழுதி வச்சுட்டாங்க. ஆனால் இந்திய தத்துவ ஞானம் என்பது அனுபவத்தை அடிப்படையாக கொண்டு அமைந்தது. இந்த உண்மைகள், தத்துவ உண்மைகள், இறைவன் இருக்கிறான், ஆன்மா இருக்கிறது, இப்படி சில அடிப்படை உண்மைகள்லாம் சொல்லியிருக்கிறார்கள். கர்ம தத்துவம், முக்தி, பந்தம், இப்படிலாம் சில அடிப்படை உண்மைகள். என்றும் மாறாதது, எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியானது, எல்லாருக்கும் பொதுவானது, எல்லாருக்கும் பொதுவானது. இதெல்லாம் விவேகானந்தர் அடிக்கடி சொல்வார். ஏன் இன்னும் இந்த தர்மம் ஏன் இன்னும் நிலைத்திருக்கிறது? இந்த நாட்டில் எத்தனையோ பேர் படையெடுத்திருக்கிறார்கள், அடிமைப்படுத்தியிருக்கிறார்கள். எல்லாம் இருந்தும் தர்மத்தை மட்டும் முழுமையாக அழிக்க முடியல.
ஒரு சமயம் பார்த்தா எல்லாம் போயிடுமோ என்று நினைக்கும் பொழுது திரும்ப யாரோ ஞானி வருகிறார், வாழ்ந்து அனுபவித்து சாஸ்திர உண்மைகளை நிரூபிக்கிறார்கள். சாஸ்திரி குர்வந்தி ஷானி, சாஸ்திரங்கள் கூறுவதெல்லாம் உண்மை என்று எப்படி சொல்கிறார்களாம்? அனுபவத்திலிருந்து சொல்கிறார்கள். இப்போ நாமெல்லாம் படித்து சொல்கிறோம், பண்டிதர்கள்லாம் நிறைய படித்திருக்கிறார்கள், நாமெல்லாம் படித்து சொல்கிறோம். ஞானிகள் அப்படி இல்லை, அனுபவத்திலிருந்து சொல்கிறார்கள். ஸ்ரீராமகிருஷ்ணன் எல்லாம் அனுபவித்து விட்டார். அப்புறம்தான் பண்டிதர்கள்லாம் வந்து அவருடைய அனுபவ உண்மைகள்லாம் சாஸ்திரத்தோடு எப்படி ஒத்து போகுது எடுத்து காட்டுகிறார்கள். எடுத்துக்காட்டு அது மாதிரி சாஸ்திரி குர்வந்தி ஷாஸ்திரி குர்வந்தி சாஸ்திரான், சாஸ்திரங்களை உண்மை, சாஸ்திரங்கள் கூறக்கூடிய உண்மைகள்லாம் உண்மை என்பதை அனுபவத்தின் வாயிலாக நிரூபிக்கிறார்கள். அது மாதிரி இந்த சாஸ்திரங்கள் என்பவை அனுபவத்திலிருந்து வெளிப்பட்டவை. ஆகவே தத்துவமசி என்றோ அகம் பிரம்மாஸ்மி என்றோ இதெல்லாம் வெறும் கவிஞர்களுடைய புனைந்த வார்த்தைகள் அல்ல, ஞானிகள் அனுபவத்திலிருந்து வெளிப்படுத்துவை. அப்போ இங்கே 2 மனுஷன் வாழறான். ஒன்று உண்மையான மனிதன், இன்னொன்று தோற்றம் நிழல் மனிதன். உண்மையான மனிதன், இன்னும் தோற்றம் நிழல் மனிதன். ரியல் மேன் அப்பேரண்ட் மேன் என்று ஆங்கிலத்தில் விவேகானந்தர் ஒரு லெக்சரில் சொல்கிறார். இப்போ அங்கே உண்மையான மனிதன் யார்? அந்த ஆன்மா. யார் அது? நீங்கள் அனுபவிக்கிறீங்களே, நான் அனுபவிக்கிறேனே, நீங்கள் அனுபவிக்கிறீங்களே. ராத்திரி தூக்கத்தில் உடலை மறந்து, உலகத்தை மறந்து, உடலை மறந்துனா விட்டு இந்த அகங்காரத்தெல்லாம் கடந்து சென்று உண்மை நிலையிலே இருக்கிறோம். எவ்வளோ நேரம் இருக்கிறோன்னு தெரியல, நமக்கு தெரியாது. ஆழ்ந்த உறக்கத்தில் எவ்வளோ 5 நிமிஷமா 10 நிமிஷமா 1 மணி நேரமா தெரியாது, அது நமக்கு தெரியாது. ஆனால் அதை தொட்டு அதன் அருகிலே சென்று இன்னும் ஒரு லேசான அந்த அறியாமை என்பது ரொம்ப லேசாக ராமகிருஷ்ணர் சொல்வார். அது எப்படியே விளக்கு அந்த தீபம் தெரிய தொடலாம் போனால் தொட முடியலன்னா அது கண்ணாடி இருக்கிறதுனால, ஆனால் கண்ணாடி இருக்கிறதே தெரியல, அது இருந்தும் இல்லாத போல் இருக்கிறது. ஆனால் அது அங்கே ஒரு தடையை ஏற்படுத்துது. அந்த மாதிரி இந்த இவ்வளவு அகங்காரமாக, ஆசா பாசங்களாக, கோபதாபங்களாக இப்படி இந்த மனது இந்த அளவுக்கு உலகம் முழுவதையும் ஆக்கிரமித்து இருக்கக்கூடிய மனது அப்படியே சுருங்கி போய், அப்படியே அடங்கி போய் இல்லாதது போல இருக்கிறதானா இருக்குதான். அது விதை வடிவத்தில் இருக்கிறது. அதனால்தான் அந்த ஆழ்ந்த உறக்கத்திலே அனுபவித்த அந்த உண்மையான அந்த ஆனந்தம் எழுந்த உடனே அது இல்லாமல் போய்விடுகிறது. அதனுடைய பிரதிபலிப்பு எதில் தெரிகிறது? இந்த புலன்கள் மூலமாக இந்த போக வஸ்துக்களோடு உலகத்தோடு ஏற்படக்கூடிய தொடர்பில் இருந்து வெளிப்படுகிறது. இந்த பிரம்மானந்தம் வெளிப்படுவதற்கு மனது தேவையாக இருக்கிறது, இந்திரியங்கள் தேவையாக இருக்கின்றன, உலகம் தேவையாக இருக்கிறது. ஆத்மானம் ரத்தினம் வித்தி, எவ்வளோ அழகாலாம் சொல்லி வைத்திருக்க பாருங்கள். ஆத்மானம் ரத்தினம் வித்தி ஷரீரம் ரதமேவத் புத்திந்து சாரத்தியம் வித்தி மனப்பிரகிரகமேவச்சு இந்திரியாணி ஹயானி ஆகு விஷயானு தேஷு கோச்சரன் ஆத்மேந்திரிய மனோயுக்தம். ஆத்மா இந்திரிய மனோயுக்தம். இந்த ஆன்மாவானது இந்திரியங்கள் மனதோடு இணைந்து, இந்திரியங்கள் மனதோடு இணைந்து உலக போக பொருளோடு தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளும் பொழுது
அந்த ஆனந்தம் வெளிப்படுகிறது. அப்போ மனிதன் சொல்கிறான், போக்தா, நான் அனுபவிக்கிறேன். ஆஹா ஆஹா, இவ்வளோ நல்லா இருக்குது, பார்க்க நல்லா இருக்குது, கேட்க நல்லா இருக்குது, ருசிக்க நல்லா இருக்குது, அனுபவிக்கிறான். புலங்கள் வாயிலாக அனுபவிக்கிறான். போக்தா இதி ஆகு. அப்போ அவனை அனுபவிப்பவனை என்ன சொல்கிறான்? நாம ஜீவன் என்று சொல்கிறோம். ஜீவன் என்று சொல்கிறோம். ஆன்மா எப்பொழுதுமே சாட்சியாக இருக்கக்கூடியது. அனுபவம் யாருக்கு? ஜீவனுக்கு தான் அனுபவம், ஆன்மா கிடையாது. இப்படி தினசரி காலையில் எழுந்து இப்படி ஓடுகிறோம், இரவு அடங்கி விடுகிறோம், திரும்ப காலையில் எழுந்து ஓடுறோம். அப்போ எங்கே தான் இறைவன் இல்லை? எதில் தான் இறைவன் இல்லை? எல்லாவற்றிலும் இருக்கிறான். வேடிக்கை ஞாபகம் வருது. குரு சீடர்களை அழைத்து எல்லாருக்கும் ஏதோ பழம் கொடுத்தாராம். ஏதோ வாழைப்பழமோ ஏதோ ஒரு பழம் கொடுத்தார். வேகமாக போய் சாப்பிட்டு வாங்க, அடுத்து வகுப்பு இருக்குது. ஆனால் என்ன ஒரு கண்டிஷன், யாரும் பார்த்துடக்கூடாது, எங்கே ஒளிஞ்சிருந்து சாப்பிட்டு வாங்கன்னு. எல்லாம் ஓடினாங்களாம். பட் எல்லாம் ஒரே நிமிஷம் சாப்பிட்டு முடித்து வந்துடுறாங்க. பார்த்தார், ஒருத்தனை மட்டும் காணுமா. என்னடா அது, எல்லாம் வந்துட்டீங்க, அவன் மட்டும் காணுமே இன்னொருத்தனை, எங்கே கூப்பிட்டவனை தேடினாங்க. அங்கே உட்காந்துருந்தானே. என்ன உட்காந்துருக்க, குரு வகுப்பு எடுக்கணும், சீக்கிரம் சாப்பிட்டு வா அப்படின்னு சாப்பிடாம கையில் வச்சுருக்கான். குருக்கிட்ட இழுத்துன்னு வந்தாங்களாம். என்னன்னு தெரியல, சாப்பிடாம கையில் வச்சுருக்கான். ஏன்டா, அவங்களாம் சாப்பிட்டாங்க, உனக்கு அந்த மாதிரி ஒரு தனியான இடம் கிடைக்கலையா? என்ன இந்த காட்டில் மரத்து பின்னாடி உட்காந்து சாப்பிட்ருக்கலாமே எல்லாம் சொன்னபோது அவன் சொல்கிறான், நீ எங்கே போனாலும் பகவான் கூடவே இருக்காரு. எங்கே போனால் யாரும் இருக்கக்கூடாது, நீங்கள் பகவான் இருந்துகிட்டே இருக்காருன்னு. டே, உனக்கு இனிமேல் ஒன்று, இதுக்கு மேலே என்ன சொல்லி கொடுக்கணும் உனக்கு அப்படின்னு சொல்லுவார். ஸ்ரீராமகிருஷ்ணன் வேடிக்கை ஒன்று சொல்வார்ல, ராமருக்கு திடீர்னு வைராகம் வந்து போச்சான். காட்டுக்கு போகிறேன், தவம் இருந்து பகவானை பார்க்கணுன்ற மாதிரி. இப்போ தசரத ராஜா பயந்துட்டார். அடே, எனக்கு அடுத்து அவர் தானே அரசாடலாம். ஒரு காட்டுக்கு போயிட்டா உடனே தன்னுடைய குருவை அழைக்கிறார். இப்படி சொல்கிறானே அப்படின்னு ராமரை கூப்பிட்டாரான். குரு என்ன சொல்கிறாரான், ஏன் காட்டுக்கு போகிறேன்னு, பகவானை பார்க்கணும், பகவானை அடைய வேண்டும், அதான் காட்டுக்கு போகிறேன். ஓ, காட்டுக்கு காட்டில் தான் பகவான் இருக்கார், அப்போ இங்கே இல்லை. காட்டில் தான் பகவான் இருக்கார் போல இருக்கு, அப்போ இங்கே இல்லையா அப்படின்னோடனே ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்லுவார், அமுதமொழிகள் இதெல்லாம் இருக்குது. நானும் ஒரு காலத்தில் அப்படி தான் நினச்சேன். கண்ணை மூடித்தான் இறைவனை பார்க்க வேண்டும். நானும் அப்படி இருந்த காலம் உண்டு. கண்ணை மூடித்தான் இறைவனை, கண்ணை திறந்தால் பகவான் தெரிவிக்க மாட்டாரா? பகவானை தவிர என்ன இருக்குங்க? அந்த முதிர்ந்த நிலை, ஆன்மீகத்தின் முதிர்ந்த நிலை. யாதுமாகி நின்றாய் காளி, எங்கும் நீ நிறைந்த, இதெல்லாம் பாடினாங்கல்ல. இதுதான் ஞானிகளுடைய முதிர்ந்த விஞ்ஞானி என்று ராமகிருஷ்ணர் சொல்லுவார். அவரை விஞ்ஞானி என்று அழைக்கிறார். சாதாரணமாக என்ன சொல்கிறோம், அழியக்கூடியது இறைவன் அல்ல, இறைவன் அழியாதவன். பிரம்மம் என்பது அழியாதது. பிருகதிதி பிரம்மம், எங்கும் நிறைந்திருப்பதால் அது பிரம்மம். இப்போ அழியக்கூடியதாக இருக்க முடியுமா? இல்லை. அப்படின்னா இறைவன் கிடையாது, அவர் நித்தியமானவர். இப்போ இதெல்லாம் அழியக்கூடியது, இது அழியக்கூடியது, இது அழியக்கூடியது, இது அழியக்கூடியது, உடல் அழியக்கூடியது, மனது இப்படி அவன் நேத்தி என்று சொல்வார்கள். ஞானி நேத்தி இது அல்ல, இது பிரம்மம் அல்ல, இது இறைவன் அல்ல. ஏன் மாறுகிறது, அழிகிறது? நேற்று இருக்கவில்லை, இன்றைக்கு இருக்கிறது, நாளை இல்லாமல் போகலாம். இப்படி தொடர்ந்து விசார மார்க்கம் என்று சொல்கிறான். ஞானி விசாரம் செய்கிறான். அந்த எப்படி விசாரம் செய்கிறான்? இறைவன் மீது
இறைவன் மீது அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு, அதுதான் சொல்கிறார்கள் முமுட்சுத்துவம் என்று சொல்கிறார். ஆதிசங்கர் பாடுவார்ல விவேக சூடாமணி, முதல் ஸ்லோகம், துர்லபம் திரயமே வைத்தத் தேவானுகிரக ஹேத்துக்கம் மனுஷத்துவம் மூஷத்துவம் மகாபுருஷ சம்ஸ்ரயா என்று. இந்த 3 விஷயங்கள் இறைவனுடைய அருள் இருந்தால்தான் இந்த 3 விஷயங்கள் சாத்தியமாக. என்னது? முதல்ல மனித பிறவி வாய்த்திருக்கிறது. மனித பிறவி வாய்த்தால் மட்டும் போதுமா? இல்லை, முமுட்சத்துவம், நல்ல உயர்ந்த வாழ்க்கையிலே, உயர்ந்த லட்சியத்திலே ஒரு பிடிப்பு, ஒரு விழிப்புணர்வு. நம்மெல்லாம் புகழக்கூடாது இல்லை, இதெல்லாம் விழிப்புற்ற பக்தர்கள் கூட்டம். ஒரு விழிப்பு. உட்காந்து என்ன டிவி இல்லையா, அது இல்லை, இதில் போய் உட்காந்துருக்க வேண்டியது தானே? இல்லை, ஏதோ ஒன்று உலகத்தில் இல்லாதது, உலகம் கொடுக்க முடியாத ஒன்றை தேடி அலைக்கக்கூடிய கூட்டம் இது. என்னன்னு தெரியல, அதுக்கு எந்த அளவுக்கு நம்ம தகுதி இருக்குன்னு தெரியல. ஆனால் ஏதோ ஒன்று எல்லாரும் இந்த உலகத்தில் ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்வார் பத்த ஜீவிகள் என்று, மறந்தும் கூட இறைவனை நினைக்காதவர்கள் என்று. மறந்தும் கூட இறைவன் என்னப்பா பண்ணிகிட்ருக்க? ரிட்டையர் ஆகி போச்சு, என்ன பண்ணுறது, நேரத்தை எப்படி கடத்துதுன்னு தெரில, சும்மா அந்த வேலியை ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ராமகிருஷ்ணன் உதாரணங்க. நிறைய நேரம் இருக்கு, ரிட்டையர் ஆயாச்சு, இப்போ கூட பகவான் நினைக்க மாட்டான். அப்போ தான் முடியல, வேலை ஓடிட்டே இருந்தேன், இப்போயாவது நினைக்கலாமே. இன்னும் நிறைய சொல்கிறார், அதெல்லாம் இங்கே இதில் சொல்ல நேரம் இல்லை. அது மாதிரி மனிதனாக பிறந்தால் மட்டும் போதுமா? அவனுக்கு இந்த மாதிரியான சத் விஷயங்களில், உயர்ந்த விஷயங்களில் ஒரு ஆர்வம் இல்லை என்றால், இப்போ உனக்கும் மிருகத்துக்கு என்ன வித்தியாசம்? ஒன்றும் கிடையாது. நீ விதவிதமாக அனுபவிக்கிற, அதுக்கு இருக்கிறது ஒரே இது தான், அவ்வளோதான், தவிர வேறு வித்தியாசம் கிடையாது. ஆகவே மனுஷத்துவம் சொன்னவர், அடுத்தது முமுட்சுத்துவம் சொன்னார். இப்போ மனித பிறவியும் கிடைத்து முமுட்சுத்துவம், இப்போ இறை தேடல் அது எவ்வளவுதான் குறைபாடு உடையதாக இருந்தாலும், ஞானிகளுக்கு இருந்த, பெரிய பெரிய மகான்களுக்கு இருந்த அந்த ஒரு முமுட்சுத்துவம், அந்த ஒரு ஆர்வம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இருக்குது, எங்கேயோ ஒரு மூலையில் இருக்குது. உலகம் பிடிச்சி இழுத்துட்டே இருக்குது, அதே சமயத்தில் பகவானும் இழுத்துட்டே இருக்கார். அதான் பகவானுடைய ஈர்ப்புன்னு சொல்ல வந்தார். முமுட்சுத்துவம் அது 2 மட்டும் இருந்தால் போதுமா? மகாபுருஷ சம்ஸ்ரயாக அங்கே தான் இருக்கு. இது இருந்தால் மட்டும் போதாது, மகாபுருஷர்கள், ஞானிகளுடைய, அவர்களுடைய ஆசீர்வாதம், அவர்களுடைய கருணை, அவர்களுடைய வழிகாட்டுதல், அவர்களுடைய பார்வை நம்ம மேலே பட்டா போதும், அவர் மனசில் ஒரு நினைச்சால் போதும், இப்படிலாம் சொல்கிறார். ராமகிருஷ்ணன் வாழ்க்கையிலையும் பார்க்குறோம். ஒரு அம்மா ராமகிருஷ்ணன்கிட்ட ஓடுவா. அந்த காலத்தில் இப்போ நம்ம ராமகிருஷ்ணன் பரமஹம்சர், அவதார் புருஷர் அப்படிலாம் இன்றைக்கெல்லாம் விவேகானந்தர் மற்றவங்களாம் சொல்லி நாமெல்லாம் அவர் அவதார் புருஷராக பார்க்கிறோம். ஆனால் அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் கோவில் பூசாரி தான். ஒரு 10-15 பேருக்கு தான் அவருடைய உண்மையான நிலை தெரியும். மற்றவங்களுக்கெல்லாம், கூடவே இருந்தவங்களுக்கெல்லாம் அவர் கோவில் பூசாரி தான். அதுலேயும் என்ன, கொஞ்சம் தலை கெட்டு போன கோவில் பூசாரி அப்படி தான் பார்த்தாங்க. உண்மையாகவே ஒரு சுவாமி சொல்கிற விஞ்ஞானஞ்சி, ராமகிருஷ்ண பரமஹம்சர் பார்த்துட்டு வீட்டுக்கு வராராம். எங்கடா போயிருந்த, இவ்வளோ காணோம் அப்படின்னு அம்மா கேட்குற. தட்சிணேஸ்வரம் போன பரமஹம்சர் பார்த்து, ஐயோ ஏற்கனவே 300 பேருடைய தலையை கெடுத்துருக்காராம். உலகமே எல்லாராலையும்
புரிந்து கொள்ள முடியவில்லை. அப்படி இந்த அம்மா, அந்த அம்மா தகுதியுடையவள், விழிப்புற்றவள், இறைவன் மீது பற்று உள்ளவள், பக்தி உள்ளவள், ஆன்மீக தாகம் கொண்டவள். அவள் ஓடுகிறாள், ராமகிருஷ்ணன் பார்க்க வேண்டும். அண்ணனுக்கு பிடிக்கல. இந்த நீ திரும்ப திரும்ப இந்த பூசாரியை பார்க்குறதுக்கு ஏன் இது மாதிரி ஓடுற, திட்டுவான். ஆனால் சகோதரியை கட்டுப்படுத்த முடியவில்லை. ஒரு நாளைக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவளுடைய வீட்டுக்கு வருகிறார். அப்படி ஒரு வாய்ப்பு, அப்படி ஒரு சந்தர்ப்பம் அமைந்து விடுகிறது. அண்ணனுக்கு தெரிய வந்து தான், நல்ல சான்ஸ் வரட்டும், இன்றைக்கி அவர் நல்ல ஒரு பாடம் கற்பிக்கணும், இந்த பக்கமே அவர் திரும்பக்கூடாது, இவ்வளோ அந்த பக்கம் போகக்கூடாது அப்படின்ட்டு அந்த பேட்டையில் இருந்த ஒரு ரவுடி முரணை அவனுக்கு சொல்லி, நீ வந்து கொஞ்சம் இரு, அவர் வராருப்பார், நீ பயமுறுத்துகிற இதில் அவர் இந்த பக்கமே தலை வச்சு படக்கூடாது. அவனும் சரின்னு மீசை முறுக்கிட்டெல்லாம் இருக்கான். ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்தாரான். அவனை பார்த்தாரோ இல்லையோ, அவன் தபால் காலில் விழுந்துட்டான். இது என்ன, இது கதை மாதிரி படிக்கிறான்னா நடந்திருக்கு. காலில் விழுந்துட்டான். நான் பாவி, நான் பாவி, நான் பாவி. எழுந்துரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எழுந்துரு, வா, ஒரு நாளைக்கு அங்கே வா என்று சொல்லிவிட்டு அவர் போய்விடுகிறார். அப்புறம் அங்கே நிகழ்ச்சி அதெல்லாம் முடிஞ்சு, அப்புறம் இவன் ராமகிருஷ்ணனுடைய பார்வை பட்டுது, வா என்று சொன்னது மந்திர சொல். வாழ்க்கை எப்படி மாற்றி விடுகிறது. அவன் துடிக்கிறான், எங்கே இருக்குது தட்சிணேஸ்வரம், போகணும், அவரை பார்க்கணும். அப்போ கங்காதரன், பிற்காலத்திலே அகண்டானந்தர் என்று இங்கே படம் இருக்குது, அந்த கங்காதர் சொல்லிட்டு கூட்டின்னு போ, ராமகிருஷ்ணன்கிட்ட கூட்டின்னு போகிறேன். அப்புறம் ராமகிருஷ்ணன் அங்கே என்ன உபதேசம் பண்ணாரோ என்னன்னு நமக்கு தெரியல. அப்புறம் என்னாச்சு, அந்த கங்காதர் சொல்ல, அப்புறம் வெகு நாட்களுக்கு பிறகு, மாதங்களுக்கு பிறகு, நான் ஒரு நாள் அந்த ரோட்டில் போயிட்டுருக்கேன். இவன் இப்படி கொழுன்னு இருந்தவன் எலும்பு தொலுமாக இருக்கான். இடையில் ஒரே ஒரு துண்டை கட்டிட்டு, கண்ணிமைக்காமல் சூரியனை பார்த்தவரே பிரியநாதா, பிரியநாதா, கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் சொரிகிறது. அப்போ நினைத்தால் போதும், பார்த்தால் போதும். அப்போ மகாபுருஷ சம்ஸ்ரயாக, அதுவும் கிடைத்து விட்டால், அதுவும் ரேர், அதுவும் ரொம்ப, அதான் துர்லபம் என்று சொன்னார். துர்லபம், சுலபத்தில் கிடைக்காது, சுலபத்தை துர்லபம். இந்த மூன்றும் துர்லபம். மனுஷத்துவம், மனித பிறவி, அது வாய்த்தாகிவிட்டது. எல்லாருக்கும் அந்த மாதிரி ஒரு இறைவன்கிட்ட எல்லாரும் கோயிலுக்கு போகிறாங்க, எல்லாரும் பக்தர்கள் தான். சத்துர்விதா பஜந்தே மாம், பகவான் சொல்லிடுறார். 4 வகையானவர்கள் என்னை வழிபடுகிறார்கள். கஷ்டத்திலிருந்து விடுபட வேண்டும், பகவான்கிட்ட போகிறாங்க. எல்லோரும் கைவிட்ட பிறகு பகவான்கிட்ட போகிறாங்க. நல்லது நடக்க வேண்டும், பகவான்கிட்ட போகிறாங்க. அதெல்லாம் இல்லை. ஆனால் பக்திக்காக எனக்கு ஒன்றும் வேணும், நீ தான் வேணும், நீயும் வேணும், நீ தான் சரி, அதாவது அப்படியே கேட்கலாம். இதுவும் வேணும், சரி, நீயும் வேணும்னு முதல்ல கேட்டு பழக வேணாமா? அப்படி யார் அப்படி வருகிறார்களோ அவர்களெல்லாம் விழிப்புற்றவர்கள். பகவானும் வேணும்னு கேட்குறாங்களே, பகவானும் வேணும், எனக்கு ஒன்றும் வேணாம் பகவான் நீ. ராமகிருஷ்ணன் நல்ல உதாரணம் சொல்வார். எஜமானம் உட்காந்துருக்கானா, வேலைக்காரன் வரான், ரொம்ப கவுனி குறுகி ரொம்ப தயங்குறேன். என்ன வா வா வா, என்ன எப்படி நிற்கிறேன், எழுத கையில் இப்படி என்னது என்னமோ கையில் வச்சுருக்காங்க, சீத்தாப்பழம். நம்ம தோட்டத்தில் நல்ல சீத்தாப்பழம் நல்லா வந்திருக்கு, எஜமான் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன், வேறு ஒன்றும் இல்லை. அவனுடைய அந்த அன்பை கண்டு நல்ல பழம் அவனே சாப்பிட்ருக்கலாமே, இல்லை எஜமானு கொடுக்கணும்னு நினச்சி கொண்டான். வா 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 உட்காரிங்க, தண்டி பக்கத்திலே உட்கார வச்சிடறான். பகவான் அது மாதிரி, பகவான் பக்திக்கு அடிமைப்பட்டவர்னு ராமகிருஷ்ணன் நிறைய சொல்லுவார்ல.
அந்த மாதிரி பக்தனுடைய இதுக்கு அடிமையாகி விடுகிறார்னு. எத்தனை தடவை ராமகிருஷ்ணர் பக்தனை பார்க்கணும் ஓடுறார், பைத்தியமாகி விடுகிறார், எவ்வளோ கண்ணீர் சிந்தினாரெல்லாம் பார்க்குறோம். அந்த மாதிரி பகவானுக்காக பகவான் என்கிட்ட சரி அது இது வேணும், இல்லை நீயும் வேணும், எனக்கு பக்தியும் கொடு, பக்தியும் வேணும். அப்போ இதெல்லாம் பொய்யா? இதெல்லாம் உண்மை, இன்றைக்கி நடந்து கொண்டு இருக்கிறது, இன்றைக்கி நடக்குது. இந்த பக்தி வந்தால் மிச்சம் எல்லாம் வந்துடுது. வாழ்க்கையில் சரியான ஒரு புரிந்துணர்வு வந்து விடுகிறது, வாழ்க்கையின் சரியான புரிந்துணர்வு வந்து விடுகிறது, எப்படி வாழ வேண்டும் என்ற இதுவும் வந்து விடுகிறது. நான் ஏன் சொல்கிறேன்னா, அது உங்களிடமிருந்து நான் தெரிந்து கொண்டேன். அவரை கேட்டேன் ஒரு நாள், யார் நீங்கள், என்ன விஷயம், எப்படி இங்கே மடத்துக்கு வரீங்களா என்ன? அவர் சொன்னார், ஆமாம் சாமி, நான் ஏதோ வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தேன், ஒரு தடவை பெரிய ஒரு நஷ்டம், தலையே தூக்க முடியல, வெளியிலே தலை காட்ட முடியல, கடன் கடன் கடன், எங்கேருந்து இதை தீர்க்க போகிறேன், பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிப்போச்சு. அங்கே அமைதிக்காக அந்த குளம், அந்த கோயில், இந்த கோயில், அந்த பூஜை, இந்த பூஜை. இந்த மடத்தின் வழியாக, இந்த மடம்னா நான் சொல்கிறாங்க, இந்த மடத்தின் வழியாக எத்தனையோ தடவை போயிருக்கேன், இந்த மடத்தின் வழி ஒரு நாளைக்கு இந்த மாதிரி மனநிலை போயிட்டுருக்கும்போது திடீர்னு இந்த ராமகிருஷ்ணா மடன்றாங்களே, என்ன உள்ளே என்ன இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கணுமோ உள்ளே நுழைஞ்சிட்டார். நல்ல காலம் பறந்து போச்சு. உள்ளே நுழைஞ்சிட்டார். நேராக வந்தாராம், அமைதியாக இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் பேரில் உட்காந்து தியானம் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த அமைதியும் மக்கள் தியானம் பண்ணுறதையும் ஏதோ முதல் தடவை பார்க்குறாராம். சரி, அவரும் உட்காந்தாராம். பார்த்தா அவனுக்கு கண்ணை மூடினாராம். அந்த அமைதி ஏதோ மனதை தொட்டு இருக்கு. அமைதி தொடல, பகவான் தொட்டுட்டார். துர்லபம். இந்த பகவானோட அனுகிரகம் சரியான இப்போ இந்த சமயத்தில் பிடிச்சிட்டா வந்துடுவான் அவனு. அதுக்கு பிறகு அடுத்த நாள் வந்தார். அடுத்த நாள் தொடர்ந்து வர ஆரம்பித்தார். இந்த மாதிரி சத்சங்கம், புத்தகங்களை வாசிக்கிறது, இதெல்லாம் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆயிடுச்சான், இங்கே தொண்டனாகி விட்டார். மடத்தில் தொண்டு இப்போ இந்த மாதிரி நான் அப்படி தான். அவருக்கு இருக்கும் ஒரு, நான் பார்த்து ஒரு 60 வயசு இருக்குமா என்னமோ, 60-65 இருக்கலாம் என்னமோ, அப்படி ஒரு வாலண்டியரை தான் பார்த்தேன். அப்போ இந்த மாதிரி தொண்டனாக இருக்கிறேன்னு சொன்னார். நான் உடனே ரொம்ப ஆர்வத்தோடு, அது சரி பிஸ்னஸ் என்னாச்சு, அப்புறம் எப்படி? அவர் என்ன சொல்கிறார், சுவாமி அது அப்படித்தான் சுவாமின்னு எனக்கு உபதேசம் பண்ணுறார். அட, இந்த மனதிலே என்ன மாதிரியான ஒரு புரிந்துணர்வு வாழ்க்கையை பற்றி, இப்படி தான் சில சமயம் லாபம் நஷ்டம், உலகம் இப்படித்தான். அதுதானே குருதேவர் சொல்கிறார், அதுதான் நம்ம கற்றுக் கொடுக்குறார். கையில் எண்ணெயை தடவிக்கோ, பலாப்பழுத்தாரு அப்படின்றாரு. பக்தியை வளர்த்துக்கோ. இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்றால் ரெண்டும் இருக்குது. வெயிலும் இருக்குது, நிழலும் இருக்குது, வெளிச்சம் இருக்குது, இருட்டு இருக்குது, இன்பம் இருக்குது, துன்பம் இருக்குது. நீ ஒன்றே வேணும், இன்பமே வேணும்னு நினச்ச பைத்தியக்கார. இதை தவிர்க்க முடியுமா? யாராலும் தவிர்க்க முடியாது. முதுமை வந்துட்டே இருக்கு. பார்க்குறான், ஐயோ இன்னும் 1 வெள்ளையாகி போச்சு, 2, 3 எல்லாம் வெள்ளையாகி போச்சு, வந்துட்டே இருக்கு. முதுமை என்பது நீ நிறுத்த முடியாது. நோய் வந்துட்டே இருக்கு, அவன் கடைசியில் போய் சேரணும். இப்போ ராமகிருஷ்ணர் சொல்லிட்டார், புரிஞ்சுக்கோ, துன்பமும் பின்னாடி இந்த உலகத்தின் நியதி அதுதான். உலகம் இப்படித்தான் படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் நீ இன்பத்தை அனுபவித்துக்கு எவ்வளோ ஆர்வமாக இருக்க, அதுமாதிரி துன்பத்தை அனுபவிப்பதற்கு ஆர்வம் இல்லை என்றாலும் தாங்கிக் கொள்ள சக்தி வர வேண்டும் அல்லவா? ஒன்று தான் தாங்கும். எது? பக்தி ஒன்று தான் தாங்கும்.
எஸ்மின் ஸ்திதோன துக்கேன குருநாபி விசால்யத்தை. அற்புதமாக சொன்னார். எதில் நிலைத்த பிறகு கொடிய துன்பமும் துன்பம் இல்லாமல் போகிறது. துன்பம் வரலன்ல, வருது. ஞானிகளுக்கு எவ்வளோ துன்பம், எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, கஷ்டப்பட்டார்கள். வலி இருந்தது, பயம் இருக்கல. ரொம்ப முக்கியமாக நம்ம ஒன்று கவனிக்கணும். வலி வேற, பயம் வேற. வலி வேற, பயம். பயம்தான் அமைதியே இல்லாமல் செய்து விடுகிறது, வலி இல்லை. ஐயோ வலிக்குது வலிக்குது, ஒரு ஊசி போட்டு வலி குறைஞ்சி போச்சு. ஆனால் பயத்துக்கு என்ன ஊசி போடுறது? பயமாக அந்த வாங்க ஒரு ஊசி போடுறான். பயத்துக்கு என்ன ஒரு ஊசி? பக்தி தான். பக்தி தான், பக்தி தான் பயத்தை விரட்டும். அப்போ வலியை தாங்கிக் கொள்ளலாம், பயத்தை தாங்கிக் கொள்ள ரொம்ப கஷ்டம். இப்போ எஸ்மின் ஸ்திதோன துக்கேன குருநாபி விசால், குருநாபி துக்கேன ந விசால்யத்தை. கொடிய துன்பமும் அவனுடைய விஷயத்தில் துன்பம் இல்லாமல் போகிறது அப்படின்னா நான் சுலபமாக தாங்கிடுறோம். சின்ன குழந்தை ஊசியை பார்த்தோன்னே ஓன்னு அலறுது. இப்போ நாம் அப்படி சொல்கிறோமா? போடு ஊசி போடும், பார்த்துட்டே இருக்கோம். இறக்கிறது எடுக்கிறது பார்த்துட்டே இருக்கோம். சின்ன குழந்தை இல்லை, இப்போ நம்ம முதிர்ச்சி. இது உலகியல் விஷயத்தில் நிலையில். அதே மாதிரி ஞானி என்பவன் துன்பத்தை கண்டவன் துவண்டு விடுவது கிடையாது. என்ன விசாலியது? அப்படி அந்த பக்தி ஒன்றினால் மட்டும்தான், பக்தி ஒன்றினால் மட்டும்தான். அப்போ அந்த புரிந்துணர்வு வந்து போச்சு. என்ன ஆச்சரியம்! இப்போ வேற என்ன வேணும்? கஷ்டம் வந்தால் வரட்டும், கஷ்டம் வந்தால் வரட்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய மனசு எனக்கு உண்மையிலேயே தெரியல. மடத்தில் வந்து என்ன சேவை பண்ணுறாரு நாம் நினச்சிட்டு இருக்கோம். பார்த்த பெரிய ஞானியாக இருக்கார். அந்த புரிந்துணர்வு வந்து போச்சு. இப்படித்தான் உலகம் இப்படித்தான். இன்னைக்கு காசு வர, நாளைக்கு காசு போயிடும். ஆரோக்கியம் இருக்கும், ஆரோக்கியம் கெட்டு போயிடும். வந்து போகக்கூடியது தான் வாழ்க்கையில். வருது போகுது, வருது போகுது. நிலையாமை. நிலைத்தது பகவான் ஒருவன் தான், மற்றதெல்லாம் வந்து போகிறது தான். இப்போ அந்த பக்தி ஒன்று மட்டும் அதை, அந்த ஒரு புரிந்துணர்வை, அந்த சக்தியை கொடுக்கும். அந்த பக்தி என்பது வந்து விட்டால் மனதிற்கு அப்படி ஒரு பூரணத்துவம் வந்து விடுகிறது. பூரணத்துவம், அப்படி ஒரு நிறைவு. நான் கூட ஒரு அம்மாவை கேட்டேன். இதெல்லாம் உதாரணங்கள், பக்தர்களிடம் பெறக்கூடியது தான். எங்கே நான் போயிட்டு வந்தேன் ஏதோ ஒரு பார்க்குறதுக்கு. நான் கேட்டேன், எல்லாம் நீங்கள் போகலையா? எல்லாம் பார்த்துட்டு வந்தேன். குருதேவர்கிட்ட வந்த பிறகு அப்புறம் என்ன சுவாமி, ரொம்ப கேஷுவலாக சொல்லிட்டாங்க. ஐயோ, எனக்கு வேறு எங்கேயும் போகணும், அதை பார்க்கணும், இது பார்க்கணும், ஒன்றும் மனசே வரமாட்டேங்குது அப்படின்ட்டு. அது ரொம்ப பவ்யமாக ஏதாவது தப்பு இருக்கா சாமின்னு அது வேறு சொல்கிறாங்க. நம்ம இவங்க சொல்கிறாங்கல்ல, ஓ அது பிரமாதம், அது மலை, அதுவும் நான் பார்க்க போகிறது என்னமோ எக்ஸிபிஷனில் ஏதோ கோவில் குளம் அந்த மாதிரி தான். அங்கே அப்படி, இங்கே இப்படி, அந்த திருவிழா இந்த திருவிழா அந்த மாதிரி. அந்த அம்மா என்ன சொல்லிட்டா, இவர்கிட்ட வந்தப்பறம் எனக்கு எங்கேயும் போகணும்னு தோண வேலை. அவர் முன்னாடி உட்காந்துட்டே இருக்கேன், பாடுறேன் கேட்டேன், ஏதோ அதெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ எம் லப்தோ அப்புறம் லாபம்னு அதிகம் மன்னியத்தே, அது கீதையில் சொல்லியிருக்கிறது. அங்கே வாழ்ந்து காட்டுகிறார்கள். சாதாரணமானவர்கள், ஞானிகள் என்று சொல்லக்கூடாது, ஆனால் ஒரு வகையில் ஞானின்னு தான் சொல்லணும். குடும்பத்தில் இருந்து கொண்டு இல்லற ஞானியாக இருக்கிறார். அதுதான் ராமகிருஷ்ணனுடைய சீடர்லாம் பார்ப்போம், இல்லறத்து ஞானிகள் என்று. உலக கடமைகளை செய்து கொண்டிருக்கும் பொழுது பற்றில்லாதவர்களாக, ராமகிருஷ்ணர் சொல்கிறார்ல, சேற்று மீன் போல வாழ், பணக்காரன் வீட்டில் வேலைக்காரி மாதிரி இரு, எத்தனையோ உதாரணங்களாம் சொல்லிடுறார். அது எப்படி வருகிறது? பக்தியின் மூலமாக. இப்போ பகவான், இறைவன்
இறைவன் யார்? இறைவன் யார்னா இப்படி கை காட்டணும், அங்கங்கே இருக்கிற சுவாமி படத்தை தான் காட்டணும். அங்கே இருக்கார், இங்கே இருக்கா, இங்கே கொஞ்சம் படிச்சிருந்தா இங்கேயும் இருக்கான்னு சொல்லிக்கிறோம். சும்மா வாயா படிச்சுட்டோம், இங்கே இருக்கிறான்னு சொல்லிக்கிறோம், அங்கே இருக்கான்னு சொல்லிக்கிறோம். தெரியல, இன்னும் முழு அனுபவம் வரல. ஆனால் என்னொன்று ஈர்க்கிறது. நேற்று கூட இதில் படித்தேன், 24 மணி நேரம் 28 மணி நேரமாக க்யூவில் நின்று சாமியை பார்த்தாரோம். பா, அது என்ன ஜருகண்டி, இப்படி பார்த்துட்டோம் ஜருகண்டி, அவ்வளோதான். ஒரு நிமிஷம்தான் பார்க்குறாங்க, தள்ளு தள்ளு அடுத்து அடுத்து. அது ஒரு நிமிஷம் பார்க்குறதுக்கு 24 மணி நேரம் இருந்து அது என்ன கவர்ச்சி? இந்த உலகத்தில் நீங்கள் என்ன தான் வேஷம் போட்டு பகவான் ஈர்க்கக்கூடிய அளவிற்கு அதற்கு இருக்கக்கூடிய சக்தி எங்கெங்கெல்லாம் ஈர்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் பகவான் இருக்கிறார். பகவான் இருக்கிறார், அதுதான் சாஸ்திரம் சொல்லக்கூடியது. எங்கெங்கே கவர்ச்சி இருக்கிறதோ, எங்கெங்கே அழகு இருக்கிறதோ அதெல்லாம் உண்டு. விபூதி யோகம் 10வது அத்தியாயம் கீதையில் விபூதி யோகம், பகவானுடைய விபூதி, அவனுடைய மகிமை, அதை பற்றிலாம் அதில் மலைகளில் நான் இமயமலை, ஆறுகளில் நான் கங்கை, நட்சத்திரங்களில் நான் நிலா, இப்படிலாம் சொல்லிட்டு வர்றார். எங்கெங்கெல்லாம் எதெல்லாம் சிறப்புடையதோ அதெல்லாம் என்னுடைய சக்தியின் வெளிப்பாடு அங்கெல்லாம் இருக்குது. யத் யத் விபூதி மத் சத்வம் ஸ்ரீமதுர்ஜிதமேவா தத்த தேவாவ கச்சத்துவம் மம தேஜ அம்ச சம்பவம்னு சொல்கிறது. என்னுடைய சக்தியின் என்னுடைய இதில் ஏதோ ஒரு அம்ச வெளிப்பாடு தான். நீ ஆணு வாயை பழக்கிறிய, பார்த்து கவரப்படுகிறாயே, அதெல்லாம் என்னுடைய சக்தியின் ஒரே ஒரு அம்சத்தினுடைய வெளிப்பாடு அப்படின்றார். இப்போ எல்லாத்தையும் நீ தெரிஞ்சு என்ன ஆக போகுது, என்ன வேணும், தேவையில்லைன்றார். தெரிஞ்சிக்க முடியாது, கஷ்டம். அது மாதிரி இந்த பகவான் எப்படி ஈர்க்கிறார்? அவர் உடலை தாங்கி வந்து ஒரு உருவத்தை எடுத்து அந்த உருவத்தின் ஊடாக சுற்றி இருப்பவர்களோடு அவர்களோடு நடத்தக்கூடிய லீலையிலே அவர் மனதில் இருக்கக்கூடிய அந்த சக்திகளெல்லாம் வெளிப்படுகின்றன. அப்படி ஒரு ஆனந்தமாக, அன்பாக, அப்படி ஒரு கருணையாக அது பக்தனுடைய மனதை அவனிடத்தில் சேர்த்து விடுகிறது. பஜத்தே தாதிருஷி கிரீடா யா ஸ்ருத்வா தத் பரோபவேத், அதோடு ஒன்றி விடுகிறானா. அந்த லீலையிலே, இந்த லீலைக்கு எத்தனை தடவை ராமாயணம் கேட்டாச்சு, எத்தனை தடவை கிருஷ்ணனுடைய லீலை கேட்டாச்சு. என்னைக்காவது போர் அடிச்சிருக்கா? இன்னையே அதே ராமாயணமா, வேறு ராமாயணம் கிடையாதா? அதே கிருஷ்ணன் தானே வேறுக்கு. எத்தனை தடவை பார்த்தாலும் சாமியை போய் பார்த்துட்டே இருக்கேன், பார்த்துட்டே. அது என்ன ஈர்ப்பு? எங்கிருந்து வந்தது அதுக்கு அந்த சக்தி? அதுதான் பகவான், அதுதான் இறைவன். அந்த இறைவனுடைய இலக்கணம் என்ன? இருக்கிறான், அதுதான் அவனுடைய இலக்கணம். அப்படி கோவிலில் இருக்கக்கூடிய அர்ச்சாமூர்த்தியாகும் மனித வடிவத்தில் வரக்கூடிய அவதார புருஷர்களாக வந்து மனங்களை ஈர்க்கிறார். ஏன் எல்லா மனங்களையும் ஈர்க்கலாமே, ஏன் ஒரு சிலர் மட்டும் அப்படின்னா தயாராக இல்லை, அவங்கெல்லாம் தயாராக இல்லை. நேரம் வரணும். நேரம் வந்து சில பேர் ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொருத்தரும் இருக்கிறார். இதுக்கு தயாரில்லை அவர்கள். அப்படி அவர்களை ஈர்த்து பக்தி என்ற விதையை விதைத்து உள்ளத்திலே சத்சங்கத்திலே சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அவன் வளர்த்தெடுக்கிறான். நான் வளர்த்துக்கிறேன் இல்லை, அவனே வளர்த்தெடுக்கிறான். அவனுடைய காரியம் அது. பக்தனாக இறைவனாக இருப்பதும் அவனே, பக்தனாக இருப்பதும் அவனே தான். வேறு யார்? இறைவனை தவிர யார்? யார்? இந்த நான் பெரிய பக்தன் ஆகிட்டுருக்கேன் நான் சொன்ன பைத்தியகார்த்தனா. அவன்தான்
இறைவனாக இருந்து ஈர்க்கிறான், பக்தனாக ஈர்க்கப்படுகிறான் என்று தான் சொல்ல வேண்டும். அப்படி பகவான் நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக அவன் பால் ஈர்க்கிறான். அது பெரிய ரகசியம், புரியாத ரகசியம். ஏன் என்று இதுக்கு பதிலே கிடையாது. இது நீங்கள் ராமகிருஷ்ணர் சொல்வார், எப்படி செப்படி வித்தைக்காரன் வித்தை காமிக்கிறான். எப்படி எங்கேருந்து எடுத்தான் இதெல்லாம், எங்கேருந்து, நீ தலையை உடச்சிக்க புரியாது. அவ்வளோ அழகாக சொல்கிறார். ஏன் இங்கே இவ்வளோ பேர் வராங்க, அப்போவே சொல்கிறார், ஏன் இங்கே இவ்வளோ பேர் இங்கே வராங்க, இங்கே தன்னிடத்தில் ஏன் வராங்க, இது பகவானுடைய கவர்ச்சி இங்கே அவ இருக்கிறதன் காரணத்தினால். இந்த கவர்ச்சி இதனுடைய ரகசியத்துக்கு ஒன்று புரியாது. எப்படி செப்பிடு வித்தைக்காரன் என்னென்னமோ செய்கிறான் ஜாலங்கள், என்ன உனக்கு புரிய எங்கேருந்து எப்படிலாம். அது மாதிரி இந்த பகவான் இந்த வித்யாமாயை, இதுக்கு பேர் வித்யாமாயை, இந்த கவர்ச்சி வித்யாமாயை என்ற கவர்ச்சி, இந்த வலையை வீசி எங்கெங்கெல்லாம் எந்தெந்த உள்ளங்கள்லாம் தயாராக இருக்கோ உள்ளங்களை ஈர்த்து விடுகிறான். அப்புறம் சத் சங்கத்தில் வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக வழி நடத்தி செல்கிறான். இதுதான் அவதார நோக்கத்தினுடைய விளக்கம். அவருடைய பிடியில் வந்த பிறகு அவரே நிதானமாக கொஞ்சம் கொஞ்சமாக யார் எப்படி ராமகிருஷ்ணன் சொல்வார்ல, அம்மா எல்லாருக்கும் ஒரே மாதிரி சாப்பாடு கொடுக்கறதில்ல. பச்சை குழந்தைக்கு பால் தான், வளர்ந்தவனுக்கு பிரியாணி சொல்லுவார். அது மாதிரி யார் யார் உள்ளங்கள் எந்த நிலையில் இருக்கிறதோ அந்தந்த நிலையில் அதுக்கு அடுத்த நிலை அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவன் வழி நடத்தி செல்கிறான். அவரால் கவரப்பட்டு விட்டோம் என்பது உண்மை. அவர் வழி நடத்தி செல்கிறார் என்பதும் உண்மை. நான் இல்லை, அவரே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.